அப்பா ஒரு கதை சொல்லுப்பா, ரொம்ப போர் அடிக்குதுப்பா. மகனே, முதல்ல கதை சொல்லுவ, அதுக்கப்புறம் பார்த்தவனே உங்க அம்மா வந்தவனே என்ன சொல்லி கொடுப்ப. இதே வேலையா போச்சா உனக்கு? கதையெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். அப்பா, அம்மா வந்தது எதுவும் சொல்ல மாட்டோம்ப்பா, நீ கதை சொல்லுப்பா. சரி, பிள்ளை ஆசைப்பட்டு கேட்குறீங்க, உங்களுக்கு ஒரு பேய் கதை சொல்கிறேன். ஒரு ஊரில் அண்ணன் தம்பியே இருந்தாங்களாம். நாங்கள் தான் அந்த பாசமான அண்ணன் தம்பி. எங்களுக்குள்ள என்னைக்கு சண்டை வந்ததே கிடையாது. ஆமாம், நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப பாசமானவங்க. எங்கள் அண்ணன் பேர் பெரிய தம்பி, என் பேர் சின்ன தம்பி. நாங்கள் வேலை விஷயமா வெளியூர் போகணும், அதனால நாங்கள் இப்போ கிளம்பிட்டோம். அண்ணனும் தம்பியும் வெளியூர் வேலைக்காக காட்டு வழியாக நடந்து போய்கிட்டு இருந்தாங்களாம். நாங்கள் ரொம்ப தைரியசாலி, அதான் காட்டு பக்கத்து நடந்து போகிறோம். சீக்கிரமாக வெளியூருக்கு போய் நல்ல வேலை பார்த்து நல்லா சம்பாதிப்போம். டேய் தம்பி, பேசிக்கிட்டே இருக்காத, சீக்கிரமா நட, சீக்கிரமா போகலாம். அண்ணனும் தம்பியும் காட்டு வழியாக நீண்ட தூரம் பயணம் பண்ணதுனால ஓய்வு எடுக்கலான்னு முடிவு பண்ணாங்களாம். தம்பி, நீண்ட தூரம் காட்டு வழியாக பயணம் பண்ணிட்டோம், அதனால கொஞ்சம் ஓய்வு எடுத்துகிட்டு போகலாமா? சரிங்கண்ணே, கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கலாம், ஆனால் எனக்கு கொஞ்சம் பசிக்குதேனே. தம்பி, நீ இந்த இடத்துல ஓய்வு எடுத்துக்க, நான் போய் உனக்கு ஏதாவது பழங்கள் இருந்தால் பறிச்சுட்டு வரேன். சரிங்கண்ணே, நான் செத்த நேரம் படுத்து தூங்குறேன், நீங்கள் போயிட்டு வாங்க. தம்பி பசியில் இருந்ததுனால அவனுக்கு ஏதாவது பழங்கள் கொண்டு வர அண்ணங்காரன் போயிட்டானா. தம்பிக்காரனும் அந்த இடத்துல ஓய்வு எடுக்க ஆரம்பிச்சானா. அப்பேன்னு பார்த்து அந்த இடத்துல திடீர்னு ஒரு பேய் வந்துச்சான். டேய், என்னடா உனக்கு நடுக்காட்டுல உறக்கம்? எந்திரிடா, எனக்கு சொந்தமான இடத்துல நீ வந்து எப்படிடா தூங்கலாம்? டேய் எந்திரிடா. யார் அது வானத்தில் பறந்துகிட்டு இருக்கிறது? பொம்மையா? என்னது பொம்மையா? டேய், நான் பேய்டா, இந்த காட்டுக்கே நான் தான்டா ராணி. ராணின்னு சொல்ற? நகை ஒன்றும் போடல, சும்மா வெள்ளை வெள்ளையன்னு வெள்ளையடிச்ச செவுரு மாதிரில நிற்கிற நீயே. மரியாதை தெரியாதவனே, உன்னை பாரு, இன்னைக்கு நான் சாப்பிட போறேன்டா. ஐயோ ஐயோ, பேயக்கா, எங்களை தின்றாதீங்க பேயக்கா. என்னது உங்களையா? இன்னொருத்தன் வேற இருக்கானாடா? இன்னைக்கு எனக்கு நல்ல விருந்து தான் போல. பேயக்கா பேயக்கா, நீங்க பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்க, அதே நேரத்தில் நல்ல வெள்ளையா லட்சணமா இருக்கீங்க. தயவு செய்து எங்களை விட்டுருங்க, நாங்க போயிடுறோம் இப்படியே. நான் அவ்வளோ அழகாவா இருக்கேன்? இது வரைக்கும் இந்த காட்டுக்கு எத்தனையோ பேர் வந்திருக்காங்க, எல்லாத்தையுமே நான் சாப்பிட்டிருக்கேன். ஆனா யாரும் இந்த வார்த்தையை சொன்னதே இல்லை. அதனால நான் உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன். ஐயோ பேயக்கா, கொடுங்க கொடுங்க, நீங்க கொடுக்குற வாய்ப்பை கண்டிப்பா நான் நல்லபடியா பயன்படுத்திக்குவேன். சரி, உன்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கு நீ சரியா பதில் சொல்லு. உன்னையும் உன் கூட வந்தவனையும் நான் விட்டுறேன். பேயக்கா, நீங்க கேள்வியை கேளுங்க, நான் நிறைய படிச்சிருக்கேன். எங்க அண்ணன் தான் படிக்கல, நான் நிறைய படிச்சிருக்கேன். என்கிட்ட கேளுங்க, நான் சரியா பதில் சொல்லிடுவேன். அவ்வளோ படிச்சிருக்கியா நீ? சரி, நான் கேள்வியை கேட்கிறேன், நீ கரெக்டா பதில சொல்லு. நீ நல்லா கேளு. கழுதை தேய்ந்து கட்டெரும்பு எப்படி ஆனது? கரெக்டா பதில் சொல்லு பார்க்கலாம். பேயக்கா, கழுதை தேய்ந்து கட்டெரும்பு எப்படி ஆனதா? கழுதை தேய்ந்து கட்டெரும்பு எப்படி ஆனதுன்னா, ஏதாவது மந்திரவாதி வந்து அந்த கழுதைக்கு மந்திரம் போட்டிருப்பாங்க, அது டஸ்ன்னு மறைஞ்சு கட்டெரும்பு ஆயிருக்கும். வேற வழியே இல்லக்கா கழுதை கட்டெரும்பு ஆகிறதுக்கு. ஏண்டா டேய், தெரியலேங்கிறத எவ்வளவு நூதனமா சொல்ற? பேய் தானே, ஏமாத்தலான்னு பாக்குறியா? ஒழுங்கா பதில சொல்லு. பேயக்கா, இது என்ன கேள்வி? இதுக்கு என்ன பதில்? நீங்களே சொல்லுங்க. கழுதை தேஞ்சிச்சுன்னா எப்படி கட்டெரும்பு ஆகும்? டேய் இருடா, அவசரப்படாத. அதுங்களாட்டி என்கிட்ட பதில கேட்கற பத்தியா? உன் கூட வந்திருக்கான்ல, அவன்கிட்ட நான் இந்த கேள்வியை கேட்பேன். பேயக்கா, எங்க அண்ணன் படிப்பறிவே இல்லாதவர், என்னாலேயே சொல்ல முடியலனா அவரால் எப்படி சொல்ல முடியும்? டேய், அப்படிலாம் யாரையும் குறைச்சி எடை போடாத. அப்படி அவனும் பதில் சொல்லேனா உங்க ரெண்டு பேத்தையும் சாப்பிட்டுட்டு நான் போய் தூங்கணும். ஆத்தி, இந்த பேய் நம்மளை திங்காம விடாது போலயே. இப்படி பேய் கேட்ட பதிலுக்கு தம்பிக்காரன் சரியா பதில் சொல்லலையான். அப்பேன்னு பார்த்து உணவு எடுக்க போன அவனோட அண்ணன் வந்துட்டானா. தம்பி, இந்த காட்டுல பழம் எதுவும் கிடைக்கலையே. அண்ணே, பழம் கிடைக்காட்டி விடுங்க, இங்க பேய் வந்துருச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்துல அதுவே நம்மளை பழமாக்கி சாப்பிட்டுரும் போல. என்னடா சொல்ற? அண்ணே, அப்படியே கொஞ்சம் மேல பாருண்ணே. தம்பி, வெள்ளை கலர் பொம்மை மேல தொங்குது. அண்ணே, நல்லா பாருண்ணே, அது பேயினே. டேய், கண்ணு தெரியாதவனே, நல்லா பாருடா, நான் தான் இந்த காட்டோட ராணி, ராணி பேய். ஐயையோ, ராணி தேனி தான் கேள்விப்பட்டிருக்கேன், இது ராணி பேயா? தம்பிக்காரன் நடந்ததை போறான் அண்ணங்கிட்ட சொன்னானா. ஏண்டா தம்பி, இவ்வளவு விஷயம் நடந்துருச்சா? அந்த பேய் என்ன கேள்வி கேட்டுச்சுன்னு சொல்லு, என்கிட்ட கேட்க சொல்லு, நான் பதில் சொல்றேன். அது எப்படி இன்னைக்கு நம்மளை திங்குதுன்னு நான் பாத்துறேன்டா. அண்ணே, ரொம்ப கோவப்படாதனே, கோவத்துல அது வந்து நம்மளை கடிச்சு வச்சிட போகுது. அது கேட்கிற கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்லுனே. பேய் ராணியே, என்னிடம் கேள்வி கேள், அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். டேய், உன் தம்பிக்காரன் நிறைய படிச்சிருக்கானா? அவனாலே பதில் சொல்ல முடியல, நீ எப்படா பதில் சொல்லுவ? படிக்காத முட்டாள். ஐயோ, படிக்காத முட்டாளா? டேய் தம்பி, அதுங்களாட்டியும் பேய்ட்டா நான் படிக்கலன்னு சொல்லிட்டியா? நல்ல தம்பி ராணியே. டேய், அண்ணன் தம்பி வளவலன்னு பேசிக்கிட்டே இருக்காதீங்கடா, எனக்கு பசி வேற எடுக்குது. ரெண்டு பேரும் நல்லா கொழு கொழுன்னு வேற இருக்கீங்க. டேய், பதில் தெரிலனா தெரிலன்னு சொல்லிட்டு போங்கடா, ரெண்டு பேத்தையும் சாப்பிட்டு போறேன். ராணி பேயே, என்னிடம் கேள்வியை கேள், நான் பதில் சொல்கிறேன். டேய், நீ ஏன்டா நான் அப்பால இருந்து பாக்குறேன் ராஜா மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கா? சாதாரணமா பேசுறா. டேய், நான் கேள்வி கேட்கிறேன், கரெக்டா நீயாச்சும் பதில சொல்றான். கழுதை தேஞ்சு கட்டெரும்பாச்சு.
அது எப்படி சொல்றா பார்க்கலாம். ஏ ராணி பேயே, இவ்வளவு ஈஸியான கேள்விக்கு தான் இவ்வளவு பில்டப் கொடுத்தியா? இதெல்லாம் ஒரு கேள்வி? ஐயையோ, என்ன வேன் பொசுக்கு நம்மளை அசிங்கப்படுத்தி விட்டான். நம்ம ஈஸியான கேள்வி கேட்டோமோ இன்னும் கொஞ்சம் கஷ்டமா கேட்டிருக்கணும் போல. டேய், வாய் பேசாம முதல்ல பதில சொல்றா. ராணி பேயே, பதில் சொல்றேன் கேளு. அந்த காலத்துலலாம் மலையில விளையும்ல பொருட்களை எல்லாம் கீழே கொண்டு வரதுக்கு கழுதையில தான் வச்சு கொண்டு வருவாங்க. அப்படி அந்த கழுதையில வச்சு கொண்டு வரப்ப அந்த கழுதை உணவு இல்லாம இடையிலேயே செத்து போயிடும். செத்து போன கழுதைய அங்கேருந்து தூக்கிட்டு வர முடியுமா? அதனால மலையிலேயே போட்டு வந்துருவாங்க. அவங்க மலையில போட்ட அடுத்த நொடியே அந்த கழுதை மேல கட்டெரும்பெல்லாம் மொச்சு அந்த கழுதையை திங்க ஆரம்பிச்சிடும். இன்னொரு விஷயம், கட்டெரும்பு மொச்சா அந்த இறந்த கழுதைய வேற மிருகங்கள் சாப்பிடாது. ஏன் தெரியுமா? வாயை வச்சுச்சுன்னா அந்த மிருகத்தோட வாயை பூரா அந்த கட்டெரும்பு ஒரு வழி பண்ணிடும். இதுதான் கழுதை தேஞ்சு கட்டெரும்பானது. கழுதை தேஞ்சிச்சுன்னா கழுதை இறந்துச்சுன்னு அர்த்தம். அந்த இறந்த கழுதை மேல கட்டெரும்பு மொக்கிதுன்னு அர்த்தம். தெரிஞ்சுக்க பதில. டேய், நீ பெரிய புத்திசாலியா இருப்ப போலடா. அண்ணே, என்னண்ணே உனக்கு மூளையே இல்லைன்னு நினைச்சேன். உனக்கு உடம்புல மூளை இருக்கும் போலயே. தம்பி விடுறா, எப்பயுமே நம்ம பெரிய ஆளுன்னு வெளியே சொல்லக்கூடாது. சரியா? பேயக்கா, இப்ப நாங்க போலாம்ல? எங்க அண்ணனோட கெத்த பாத்துல வேற மாதிரி செய்க. டேய், பெரும்பேச்சு பேசாம 2 பேரும் காட்டை விட்டு ஓடி போயிருங்க. இன்னும் ஒரு நிமிஷம் இங்க நின்ன உனைய மட்டும் கடிச்சு தின்னு போடுவேன் பாத்துக்க. போங்கடா மத. தம்பி, இதுக்கு மேல நம்ம போயிட்ட பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாது. வா போயிடலாம். அண்ணே, இன்னைக்கு ஒன்னால தானே நம்ம உயிர் தப்பிச்சோம். வானே போயிடலாம். இப்படின்னு சொல்லிட்டு அண்ணனும் தம்பியும் 2 பேரும் காட்டை விட்டே போயிட்டாங்களாம். இதோட இந்த கதையும் முடிஞ்சிருச்சு. ஐயையோ, இன்னைக்கு நம்மள பட்னியா போட்டாங்களே. இனிமேல் இங்கிலீஷ்ல தான் கேள்வி கேட்கணும். தமிழ்ல கேள்வி கேட்டா பதில சொல்லி போடுறாங்க. பிள்ளைகளா, கதை எப்படி இருந்துச்சு? வேற மாதிரி இருந்துச்சுல? அப்பா, கதை சூப்பரா இருந்துச்சுப்பா. படிச்சிட்டோங்கிறதுக்காக நம்ம பெரிய ஆளு நினைக்க கூடாதுல்லப்பா. ஆமாம்மா, படிப்புக்கும் அறிவுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஏன்னா படிக்காத நிறைய பேர் தான் அறிவியல் பூர்வமான நிறைய விஷயங்களை உருவாக்கியிருக்காங்க. அப்பா சூப்பர்ப்பா, எங்கள்கிட்ட நீ சூப்பரா பேசுற. அம்மா பார்த்தா தான் தெரிக்கிற. மகனே, நம்மளை மட்டம் தட்டுறதுன்னா நீ ஒரு ஆளே போதுண்டா. டேய், போதுண்டா உங்க பெருமை. கதையில என்னை பட்னியா பொட்டியில, அதனாலதான் உன்னைய தேடி நான் வந்திருக்கேன். அப்பா, உன் பின்னாடி ஏதோ நிக்குதுப்பா. என் பின்னாடி எதுனாலும் நான் திரும்பியே பார்க்க மாட்டேன். கதையை முடிக்கணும்னா அதுக்கு ஒரு விஷயம் இருக்கு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மக்களே. லைக் பண்ணிருங்க. எல்லாரும் ஷேர் பண்ணிருங்க, கமெண்ட் பண்ணிருங்க. பிள்ளைகளா, வாங்க நம்ம வீட்டுக்குள்ள போயிடுவோம். போய் சாப்பிட்டு தூங்கலாம். இனிமேல் நமக்கு வெளியே வேலை இல்லை. ஐயையோ, வீடியோ முடிச்சு தப்பிச்சிட்டானே. சரிங்க மக்களே, நானும் காட்டுக்கே போறேன்.